நம்ம கடையில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி தான். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ரேவதி மக்களே. ரீசெண்டாக பெங்களூரில் போயிட்டு தொன்னை பிரியாணி நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம். பட் நம்ம சென்னையில் எங்கடா பெஸ்ட்டான தொன்னை பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு இருந்தப்போ தான் என் கண்ணில் ஒரு மாட்டின ஸ்பாட் ஒக்கியம் திரைப்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற தொன்னை பிரியாணி ஹவுஸ். இவங்க கிட்ட அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான ரைஸ் எல்லாமே வந்து எந்தெந்த ஊர்லேருந்து நல்லாயிருக்குமோ ரைஸ் அங்கேருந்து வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நெய்யெல்லாம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பெஷல் அதுக்காக வாங்குறாங்களாமா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணுறாங்க. அண்ட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் மசாலா அண்ட் ரேட்டிங்குமே பார்த்தோன்னா கூகுளில் 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நம்ம கவர் பண்ணலான்னா எப்படி, கண்டிப்பாக மக்களுக்கும் இந்த கடை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம கடையில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி தான். ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மட்டனில் ஒரு 4 வெரைட்டி, சிக்கனில் ஒரு 6-7 வெரைட்டி. அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். இப்போ ஈவினிங் தீர்ந்துச்சுன்னா எங்கே ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா போன்லெஸ், மட்டன் நல்லி, மட்டன் லிவர், மட்டன் கீமா பால், பிரெயின் ஒரு 5 வெரைட்டி. சிக்கனில் வந்து லெக் பீஸ், தை பீஸ் லெக் பீஸில் வர, போன்லெஸ் பீஸில் வர சிக்கன் சுக்கா. அதே மாதிரி பள்ளிப்பாளையம் லெக் பீஸ், தை பீஸில் வர சிக்கன் சுக்கா. செட்டிநாடு செமி கிரேவியாக இருக்கும். அது ப்ராப்பர் செட்டிநாடு கேஷ்யூ நட்டு, கசகசா, அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி விட்ட செட்டிநாடு செமி கிரேவி. அதே மெத்தடில் பெப்பர் ஃப்ளேவர், ரெண்டுமே செமி கிரேவியாக இருக்கும். சிக்கன் நாட்டுக்கோழியில் செய்வோம். ஆக்சுவலாக இப்போ அந்த வெயில் காலனால நாட்டுக்கோழி ஸ்டாப் பண்ணோம், திரும்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் சொல்லி இங்கே நம்ம கடையில் ரொம்ப ஃபெமிலியர். அது ரொம்ப கொஞ்சம் பச்சை மிளகா இடித்து போட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும். ஆனால் அது எல்லாரோட ஃபேவரட் அது. ஆனால் அதுதான் லோ செல்லிங், பெஸ்ட் செல்லர் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு ஃபேவரட் அது. நிறுத்தினோம்னா ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்பாங்க. அதனால் சிக்கன் 65 கபாப் பெங்களூர் ஸ்டைலில் அஜினமோட்டோ கலர்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது பேர் சத்திரிய கபாப்னு. கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் இடித்து போட்டு அது வந்து மசாலா போடுறது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தவா ப்ரான்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஃபிஷ் தவா ஃப்ரை மசாலாலே தவா ப்ரான்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. பெஸ்ட் செல்லர்னு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் மட்டன் சுக்காவும், எறா தொக்கு, மட்டன் நல்லி, சிக்கன் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன், எறா தவா ஃப்ரை, இந்த மாதிரி ஒரு 5-6 ஐட்டம் இருக்குது. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது பீப்புளுக்கு. என்னென்னா அந்த குவாலிட்டி அவங்களுக்கு சாப்பிட்டு இந்த கடையில் எதுவுமே அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதனால தான் எங்களோட கடை வந்து இத்தனை வருஷமாக சர்வே ஆகிட்டு இருக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் இந்த ஹோட்டல் தொழில் ரொம்ப சர்வே பண்ணுறதுக்கே கஷ்டம்னு சொல்லி பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் குவாலிட்டி மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். பீப்புள் குவாலிட்டியை நம்பி இங்கே வராங்க. ஸோ இதுதான் எங்களோட யூஎஸ்பி. தேங்க்யூ. ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இங்கே டைனிங் பண்ணுறதுக்குமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. வெளியிலே வந்து பார்த்தோன்னா ஸ்பேசஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் உள்ளே வந்து ஏசி ஹாலில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி ப்ளஸ் நிறைய ஷைரிஸ் ஐட்டம்லாம் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன். நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசனாக நிறைய இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிரும் அப்படின்றதுக்காக. மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம், சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் சிக்கன் உப்பு கறி அண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரானு, இது வந்து லிவர், இது வந்து ஆந்திரா சிக்கன், அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்கியிருக்கோம். இது என்னென்னா பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் சுக்கா அண்ட் சிக்கன் சுக்கா, செட்டிநாடு சிக்கன், மட்டன் நல்லி, ப்ரான் தவா ஃப்ரை, அப்புறம் மட்டன் கோலா உருண்டை. ஸோ இவ்வளோதான் மெனு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு தொன்னையில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 மட்டன் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே பீஸை வந்து கையில் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குங்க. சொல்ல வார்த்தை இல்லை, வேறு லெவலில் குக் ஆகிருக்கு. அப்படியே எடுக்கும்போதே பஞ்சாக பிஞ்சிட்டு வருது, அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் ஜீரக சம்பா பிரியாணி தான் இப்போ நான் சாப்பிட போகிறது. நம்ம வந்து வெளியிலலாம் எங்கடா வந்து ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது அப்படின்னு தேடுறோம். பட் நம்ம ஏரியாவில் இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். அப்படி ஒரு ஸ்பாட்டு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெங்களூரில் போய் நான் ட்ரை பண்ணதை விட இங்கே நிறைய மெனூஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பிரியாணி ப்ளஸ் ஒரு சில சைடிஷ் தான் இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா மெனு சைடிஷ்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிரியாணி வந்து பார்க்கும்போதே எனக்கு டெம்ப்ட் ஆகுது. பட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். சான்ஸ்லெஸ், சூப்பராக இருக்குங்க. அந்த பீஸ் இருக்குது பாருங்க, அதை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. அண்ட் பிரியாணியுமே அதோடய ஃப்ளேவரு, அதோடய டேஸ்ட்டு, அந்த ரைஸ் குக்கான விதம் டாப் நாச், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் பிரியாணி தான். இதுவுமே வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ண பிரியாணி.
ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுலேயுமே ஒரு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெக் பீஸ் அண்ட் ஒரு நார்மல் பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பீஸுமே வந்து சொல்ல வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. அப்படியே கையில் இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் வந்து கடைக்காரங்களே சொல்லிட்டாங்க. பட் நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி. எல்லாமே வந்து கரெக்டாக செட்டில் ஆகிருக்கு. நான் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா ஃப்ளேவருமே இதில் நல்லா தெரியுது. அந்த சிக்கன் ஃப்ளேவரு, மட்டன் பிரியாணியில் மட்டனோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஆக மொத்தம் ரெண்டும் சூப்பராக இருக்குது. பட் மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களே, பிரியாணி சாப்பிட்டதில் திருப்தி. அடுத்து வந்து அதே அந்த சந்தோஷத்தோடு இப்போ வந்து நான் சிக்கன் உப்பு கறியிலேருந்து அப்படியே ஒரு சைடிஷாக வந்து சாப்பிட்றேன். வாவ், எக்ஸலண்ட்டாக பண்ணிடுறாங்க. வேற மாதிரி இருக்குது. அந்த மசாலா, அதோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவரு, சிக்கன் குக்கான விதம் அருமை. சுடுத்து நம்ம சாப்பிட போகிறது மட்டன் ஈரல் சாப்பிட போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க. லைக் பெப்பர் நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா அதோட கலர் வந்து உங்களுக்கு லைக் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு பெப்பர் போட்டிருக்காங்கன்னு. நான் சொன்ன மாதிரி அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. நம்ம ஈரல் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கனாமா, லைக் பச்சை மிளகா போட்டு அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பிடும்போது க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் வந்து பச்சையாக போட்டிருக்காங்க, பச்சை மிளகா. ஐ மீன் இது வதக்காமல் எதுவும் பண்ணாமல். ஸோ ஃப்ளேவர் நல்லா தெரியுது, நல்லா சுருக்குன்னு இருக்குது, காரமாக இருக்குது. இதுலேயுமே வந்து சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ப்ரான் தொக்கு நிறைய மசாலா போட்டு அப்படியே நிறைய தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். பா, சாப்பிடும் போதே அந்த ஹோம்மேட் மசாலா வாசனை தூக்குதுங்க. வேற மாதிரி இது சாதத்தில் மட்டும் பனைஞ்சு சாப்பிட்டோம், அந்த ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம், அட்டிப்பொலியாக இருக்கும். தவா ஃப்ரை இது நான் செய்யும் போதே பார்த்தேன். அந்த செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் மோஸ்ட்லி வந்து பிரியாணிலேருந்து சைட் டிஷ் வரைக்கும் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஐட்டமுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரான் தவா ஃப்ரை. சாப்பிடும்போதே அந்த தவா ஃப்ரை பண்ணதுனால அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது, செம்மையாக இருக்குங்க. அந்த மசாலா அப்படியே அந்த ப்ரான் கூட நல்லா ஊறிடுச்சு. அப்படியே வாயில் வச்சு மெல்லும் போதே நல்லா எச்சு ஊறுது. நம்ம அடுத்து சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா. இது வந்து நான் பிரியாணியில் வச்சு சாப்பிட்றேன். ஏன்னா நிறைய மசாலாவோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து மீல்ஸை வந்து மிஸ் பண்ணுறேன். அந்த ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லா சைடிஷுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் பிரியாணி அதை விட சூப்பராக இருக்குது. இது மிஸ் பண்ணால் அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பிரியாணி கூட வந்து இந்த மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் சுக்கா நல்லாயிருக்கு. சிக்கன் சுக்கா தான் அடுத்து சாப்பிட போகிறேன். பா, ஒன்று நான் சாப்பிடும்போது இதை விட அது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. மக்களே, நம்ம அடுத்து சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் தான் சாப்பிட போகிறேன். இது வந்து கிரேவியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரியாணி கூட, அதாவது சிக்கன் பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பா, காரம் ரொம்ப கிடையாதுங்க, லைட்டான காரம். சாப்பிடும்போது லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. அந்த வதக்கின விதம், அது வந்த விதம் எல்லாமே சேர்த்து அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. ஃபைனலாக மட்டன் நல்லி எவ்வளோ பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மட்டன் நல்ல குக் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த மட்டன் நல்லியில் பார்த்தோன்னா அதில் பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. சாப்பிடும்போதே வந்து இந்த உள்ளே இருக்கிற பீஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிருக்கு அப்படின்றத.
வேற மாதிரி. ஸோ மக்களே நம்ம வந்து ஃபைனலாக மீன் குழம்போட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்குமாமா. ஸோ அதனால் இந்த வந்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் ஊற்றும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்றது. ஒரு மீன் பீஸு இந்த மீன் குழம்பு ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா புளிப்பாக லைட்டாக காரமாக சூப்பராக இருக்குது. அந்த மீனில் வந்து அந்த மசாலா காரம் எல்லாமே சூப்பராக இறங்கிருக்கு. ஆக மொத்தம் மீன் குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஃபைனலாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க கிட்ட வந்து மீல்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் மீல்ஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட இங்கே வரலாம். இன்னொன்று என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸ் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க. மசாலாவாகட்டும் அந்த சிக்கனு, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸான ஐட்டம் இந்த கடைக்கு இருக்குது. டேஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே ட்ராவலர் நண்பன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.